20 வருடங்கள் கழித்து முன்னாள் பிரதி அமைச்சர் ஒருவருக்கு இன்று 16 வருடங்கள் கடூழிய சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது கொழும்பு மேல் நீதிமன்றத்தால். அந்த முன்னாள் பிரதி அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய பேர் சரண குணவர்த்தன. அவருக்கு தான் இன்றைக்கு 4 குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டு ஒவ்வொரு குற்றத்துக்கும் 4 வருட கடூழிய சிறை தண்டனைப்படி 16 வருடங்கள் கடூழிய சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி முகமட் மிகாயில் அவர்கள். சரி, சரண குணவர்த்தன அவர் செய்த பிழை என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் 2006ஆம் ஆண்டு இவர் தேசிய லொத்தர் சபை இருக்குது தானே, அதனுடைய தலைவராக இருந்திருக்கிறார். அதனுடைய தலைவராக இருந்து தேசிய லொத்தர் சபையினுடைய வளர்ச்சிக்கு பாடுபடுவோம் இல்லாமல் தன்னுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டிருப்பார் போலடக்கு. அதாவது அரசாங்கத்துக்கு சொந்தமான நிதியை மோசடி செய்து நிறைய காசு சேர்த்திருப்பார் போலடக்கு. எனவே அது சம்பந்தமான வழக்கு தான் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் முன்னெடுக்கப்பட்டு இவ்வளோ காலமும் வழக்கு விசாரணைகள் நடந்து கடந்த காலங்களில் தெரிந்தானே அந்த வழக்கு விசாரணைகள் தடைப்பட்டு முன்னாள் பிரதி அமைச்சருக்கு நிறைய சலுகைகள் எல்லாம் வழங்கப்பட்டு இழுபட்டு வந்தது. ஆனால் இப்போ ஒரு சலுகையும் வழங்க முடியாது. வழக்கண்டா வழக்கு தான், விசாரணைண்டா விசாரணை தான் என்று சொல்லி போட்டு இந்த வழக்கு விசாரணை முன்னெடுக்கப்பட்டு இன்றைக்கு தீர்ப்பும் வழங்கப்பட்டுகிறது. இந்த தீர்ப்பு வழங்கினதில் ஆரம்பத்தில் ஒரு குழப்பம் இருந்தது. என்னென்னு சொன்னால் 4 வெவ்வேறு குற்றச்சாட்டுகள், ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் 4 வருட கடூழிய சிறை தண்டனை என்று சொன்னால் இந்த எல்லா குற்றச்சாட்டுகளுக்குமான தண்டனையை ஒரேதான் அனுபவிக்கிறதா, அதாவது 4 வருடங்களுக்கு மட்டும் கடூழிய சிறை தண்டனை அனுபவிச்சா போதுமா என்று சொல்லி ஒரு குழப்பமாக இருந்தது. பிறகு நீதிமன்றத்தால் ஒரு தெளிவூட்டல் ஒன்று வழங்கப்பட்டது. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு குற்றத்துக்கும் தனித்தனியே 4 வருஷம், மொத்தம் 16 வருடங்கள் சிறைக்குள்ளே இருந்தே ஆகணும் என்று சொல்லி இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டுகிறது. இந்த தீர்ப்பை வழங்கிக்குள்ள நீதிபதி முகமட் மிகாயில் அவர்கள் சொன்ன ஒரு கருத்து மிக மிக முக்கியமான கருத்து. என்ன சொன்னவர் என்று சொன்னால், அரசாங்க துறைகளில் இருக்கிறார்கள் இந்த மாதிரியான பிழைகளை விடையக்குள்ள பொதுமக்களுக்கு அரசாங்கத்தின் மேலான நம்பிக்கை இல்லாமல் போயிடும். சும்மா அரசு அதிகாரிகளுக்கு உதான் வேலை, எப்போ பார்த்தாலும் லஞ்சம் ஊழல் என்று பின்னம் என்று சொல்லி பொதுமக்களுக்கு ஒரு சலிப்பு வந்துடும். அப்போ அந்த மாதிரி ஒரு சலிப்பு பொதுமக்களுக்கு விடக்கூடாதுன்றதுக்காகத்தான் இப்படியான ஒரு கடுமையான தீர்ப்பை நான் வழங்குகிறேன். மக்களுக்கு அரசாங்கத்துக்கு மேலே நம்பிக்கை வரணும், அதோட அரசாங்க ஊழியர்களே பிளவிட்டாலும் அவர்களுக்கு தண்டனை இருக்குன்றதை காட்டுறதுக்காகத்தான் இந்த ஒரு தண்டனை வழங்கப்படுகிறது என்று சொல்லி நீதிபதி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே 20 வருடங்கள் கழித்து ஒரு முன்னாள் பிரதி அமைச்சருக்கு கடூழிய சிறை தண்டனை வழங்கப்பட்டமை பரபரப்பாக பேசப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இவர் 18 லட்சம் ரூபாய் அபராதம் கட்டணும் என்று சொல்லியும் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இன்று செவ்வாய்க்கிழமை நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பல விபத்துகளில் ஏராளமான உயிரிழப்புகள் பதிவாகி இருக்கின்றன. இன்றைய நாளே ஒரு துயரமான நாள் என்று கூட நாங்கள் சொல்லலாம். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது உயிரிழப்பு கிளிநொச்சியில் பதிவாகி இருக்கிறது. கிளிநொச்சியில் ஒரு 23 வயது இளைஞன், அந்த இளைஞன் வேலைக்கு போயிருக்கிறார். எங்கே வேலை செய்கிறார்னு சொன்னால் லேத் என்று சொல்லுவோம் தானே, அந்த கடைச்சல் தொழிற்சாலைன்னு சொல்லுவோம். கிளிநொச்சி புன்னை நீராவியடி கிராமத்தில் தான் அவருடைய அந்த தொழிற்சாலை இருக்குது, லேத் தொழிற்சாலை இருக்குது. அப்போ அங்கே போய் இன்றைக்கு காலமாக ஒரு 9 மணி போல் வேலையில் ஈடுபட்டு கொண்டு கேட்கல திடீரென்று நினைக்கிறேன் அந்த மிஷினில் ஏதோ எலக்ட்ரிக் ஷாக் ஏதோ வந்திருக்கும் போடக்கு, மின் ஒழுக்கு ஏதாவது ஏற்பட்டிருக்கும் போறதுக்கு. அப்போ அவர் மின்சாரம் தாக்கி அந்த இடத்திலே மயங்கி விழுகிறார். அப்போ உடனடியாக அக்கம் பக்கத்தில் இருந்தார்கள் ஓடி அவரை கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்க்க கொண்டு போகக்குள்ள அவர் போகிற வழியிலேயே உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. 23 வயதுடைய சிவகுருநாதன் சாரங்கன் என்று சொல்லப்படுகின்ற இளைஞர் தான் இவ்வாறு அநியாயமான முறையில் உயிரிழந்திருக்கின்றார். இது அந்த பகுதி மக்கள் மத்தியில் மிகுந்த ஒரு துயரத்தை உருவாக்கி இருக்கிறது. இந்த மாதிரி தொழிற்சாலைகளில் வேலை செய்பவர்கள் மிகவும் பாதுகாப்பாக இருக்கணும். அந்த மெஷினரிஸ், அந்த வயர்கள், அந்த சுவிட்ச் போர்டுகள்லேருந்து எல்லாருமே அடிக்கடி செக் பண்ணணும் எல்லாம் சரியாக இருக்காண்டு. அதை விட தொழிலாளர்கள் மிகவும் பாதுகாப்பாக இருக்கணும். அந்த பாதுகாப்பு கருவிகள், கிளவுஸுகள், பூட்ஸுகள் எல்லாம் போட்டிருக்கணும். அது மிக மிக முக்கியமானது. எனவே எல்லோருமே பாதுகாப்பாக இருப்பது மிக மிக அவசியம். அடுத்து ஒரு விபத்து சம்பவம் ஒன்று, ஒரு உணவகத்தில், ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒரு விபத்து ஒன்று ஏற்பட்டு அதிலே 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இங்கே என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், தலவத்து கொடை என்ற ஒரு இடம் இருக்குது தானே, அங்கே இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இன்றைக்கு காலமாக ஆட்கள் சாப்பிட்டு கொண்டு கேட்குள்ள திடீரென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் தீப்பிடிச்சு எரிய ஆரம்பித்தது. அது அங்கிருந்த கேஸ் சிலிண்டர் ஏதோ லீக் ஆனதாக சொல்லப்படுது. முதல் கட்டமாக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. எனவே இந்த தீ விபத்து காரணமாக அதிலே சிக்கிய 3 பேர் படுகாயமடை 4 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். அவர்களில் 3 பேர் சிகிச்சை பலனில்லாமல் உயிரிழந்திருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த விபத்து சம்பவம் இன்று காலை 9 மணியளவில் தலவத்துக்கூட பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது. போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இன்று காலை இடம்பெற்ற மற்றொரு விபத்து சம்பவம், அதிலே 2 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள்.
ஒரு ட்ரெயினோட ஒரு ஆட்டோ போய் மோதி இருக்குது. இந்த சம்பவத்தில் வந்து ஆட்டோவில் பயணம் செய்த 2 பேர் வந்து சம்பவ இடத்திலேயே வந்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னு சொன்னால், கப்புவத்த என்ற ஒரு ஸ்டேஷன் இருக்குது தானே, அந்த ஸ்டேஷனுக்கும் கந்தானை ஸ்டேஷனுக்கும் இடைப்பட்ட பகுதியில் வந்து, அதாவது சிலாபம் பகுதியிலேருந்து கொழும்பு நோக்கி போய் கொண்டிருந்த ஒரு ட்ரெயினில் தான் ஆட்டோ வந்து குறுக்கால வந்ததால் 2மே வந்து மோதப்பட்டு ஆட்டோவில் பயணம் செய்த இந்த 2 பேரும் வந்து அநியாயமான முறையில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இது சம்பந்தமான விசாரணைகளையும் போலீசார் மேற்கொள்கின்றார்கள். இது வந்து எப்போவுமே சொல்கிறதான், இவ ட்ரெயின் வந்து தண்டபாட்டில் போகும், அதனுடைய ட்ரக்கில் வந்து போகும். அப்போ நாங்கள் குறுக்கால போகிற நாங்களாம் ஆட்டோவில் போனாலும் சரி தான், மோட்டார் சைக்கிளில் போனாலும் சரி தான், நடந்து போனாலும் சரி தான், நாங்கள்லாம் பார்த்து பார்த்து போகணும். ஒவ்வொரு இடத்தையும் கடக்கைக்குள்ளே அப்படி கவனமாக இருந்தால் நிறைய உயிரிழப்புகளை வந்து தவிர்க்கலாம். அடுத்த சம்பவம் ஒரு ஆச்சரியமான சம்பவம், வித்தியாசமான சம்பவம். ஆனால் இதிலையும் ஒரு உயிரிழப்பு ஒன்று பதிவாகி இருக்கிறது. என்னென்னு சொன்னால், இதுவும் இன்றைக்கு காலமாக நடந்த சம்பவம் தான். வனாத்தவில்லு என்று சொல்லி இடம் இருக்குத்தானே, அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசாங்கத்துக்கு சொந்தமான ஒரு முந்திரிகை தோட்டமாம். அப்போ அந்த முந்திரிகை தோட்டத்தில் வந்து செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருப்பினம் தானே. அப்படி இருக்கும்போது ஒரு 4-5 பேர் சேர்ந்து என்ன செய்யணும், அந்த வேலியை தாண்டி உள்ளுக்குள்ளே குதித்து முந்திரிகை பழம் பறிக்கிறதுக்காக போயிருக்கணும் அந்த தோட்டத்துக்குள்ளே. அப்படி போகைக்குள்ள அங்கே இருந்த செக்யூரிட்டி கார்டு காவலாளி வந்து அவர்களை நோக்கி துப்பாக்கியால் சுட்டதில் அதில் ஒருத்தர் வந்து அந்த இடத்திலே வந்து கொல்லப்படுறார். 2 பிள்ளைகளினுடைய தந்தை 36 வயது என்று சொல்லப்படுகிறது. எனவே எதுக்காக முந்திரிய பழம் பறிக்கிறதுக்கு அந்த தோட்டத்துக்குள்ளே போனார்கள் சொல்லி தெரியல. எனவே அத்துமீறி தோட்டத்துக்குள் நுழைந்தார்கள், அவர்களை விரட்டுவதற்காகத்தான் நான் துப்பாக்கியால் சுட்டேன் என்று சொல்லி காவலாளி வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். இருந்த போதிலும் கூட அந்த காவலாளி உட்பட இன்னும் ஒரு 6 பேர் வந்து போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. அடுத்தது எங்களுடைய உண்ணாவிரத குரூப், சத்தியாகிரக குரூப். அவை என்ன செய்யணும் என்று சொன்னால், அவை வந்து நேற்று உற்சாகமாக ஆரம்பித்த அந்த உண்ணாவிரத போராட்டம் இன்றைக்கு வந்து ஏனோ தானோ என்று சொல்லி போவதாக சொல்லப்படுது. பொதுமக்கள் அந்த உண்ணாவிரத போராட்டத்தை திரும்பியே பார்க்கல என்று சொல்லி, அதாவது கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலை அவர்களை வந்து விடுவிக்கணும், அவருக்கு வந்து அநியாயம் நடக்குது, அவருக்கு வந்து கொடுமை நடக்குது என்று சொல்லி ஒரு குரூப் வந்து இப்போ கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்துக்கு முன்னால் உண்ணாவிரதம் இருக்கணும் தானே, அந்த உண்ணாவிரத போராட்டம் தான் களை இழந்து சோபை இழந்து காணப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. நேற்று வந்த நிறைய அரசியல்வாதிகள் இன்றைக்கு அந்த பக்கமே வேற இல்லையாம், இனி நாளைக்கு வந்து ஒருத்தருமே வேறாயினம் என்று சொல்லப்படுகிறது. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இவியல் வந்து உண்ணாவிரதம் இருந்து போராட்டம் நடத்துறதே வந்து ஒரு வகையான அநியாயம், ஒரு விசாரணைகளை குழப்புகின்ற ஒரு முயற்சி. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு புதுசாக 2 கோரிக்கை வச்சிருக்கிறோம், புதுசாக 2 கோரிக்கையை வந்து சேர்த்திருக்கணும். அது நிறைவேறும் வரை உண்ணாவிரத போராட்டம் தொடரும் என்று சொல்லி. அது என்ன கோரிக்கை என்று சொன்னால், முதலாவது கோரிக்கை சிஐடியினுடைய பணிப்பாளர் இருக்கார் தானே, ஷானி அபியசேகர, அவரை வந்து மாற்றணுமா, அவரை மாற்றி போட்டு வேறொரு ஆளை புதுசாக கொண்டு வரணும் என்று சொல்லி இவியல் கோரிக்கையாம். கடைசி வரைக்கும் இல்லை, அது நடக்க போகிறதும் இல்லை. உண்ணாவிரதக்காரட்ட கதையை கேட்டு 6வது ஒரு அரசு அதிகாரி மாற்றப்படுவாரா, கடைசி வரைக்கும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஒரு அரசு அதிகாரியை மாற்றுறது அது அவ்வளோ சாதாரண விஷயம், எடுத்தோன்னு மாற்றலாமா, இல்லையே, அதுக்கு வந்து இவ்வளோ ப்ரோசஸ் இருக்குது, அப்படி மாற்றுன்னு சொல்லி யாருமே சொல்லலை. எனவே இவியல் சொல்லிக்கிறோம், அது வரைக்கும் உண்ணாவிரத போராட்டம் தொடரும் என்று சொல்லி. எனவே அது பொய் என்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். ரெண்டாவது கோரிக்கை என்னென்னு சொன்னால், சுரேஷ் சாலை இருக்கார் தானே, அவர் வந்து வேறொரு இடத்தில் வைத்து விசாரிக்கப்பட வேண்டும். குற்றப்புலனாய்வு பிரிவினுடைய ஆஃபீஸில் வச்சு விசாரிக்காமல் வேறொரு இடத்தில் வச்சு விசாரிக்கப்படணும் என்று சொல்லி கோரிக்கை வச்சிருக்கிறோம். அந்த வேறொரு இடம் என்னென்னு தெரியல. ஒருவேளை கொழும்பில் இருக்கக்கூடிய ஏதாவது 5 ஸ்டார் ஹோட்டலில் வச்சு விசாரிக்க சொல்லி கேட்கிறோமா என்னவோ தெரியல. வேறொரு இடத்தில் வச்சு விசாரிக்கவும் என்று சொல்லி கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். எனவே 2 கோரிக்கையும் கடைசி வரைக்கும் நிறைவேற போகிறதே இல்லை. அதோட இவர்களுடைய உண்ணாவிரத போராட்டம் நீடிக்க போகிறதும் இல்லை. எனவே என்ன நடக்க போகுதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதுக்கிடையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்ற சுரேஷ் சாலை வந்து தொடர்ந்தும் உணவு உட்கொள்ள மறுத்து வருகிறார் என்று சொல்லி வைத்தியசாலை வட்டாரங்களிலிருந்து தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. எனவே மேலதிக விவரங்களுக்காக காத்திருப்போம். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள், தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளை. நன்றி, வணக்கம்.